வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே கனவுன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, அது நம்மள சுத்தி இருக்கிறவங்கள வச்சு வரும். அதாவது நம்ம அம்மா, அப்பா வச்சு வரும். இல்ல நம்ம வீட்ல இருக்கிற மாரி வரும். நம்ம எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அத வச்சுலாம் வரும். உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு பெட் வளர்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெட்டு கூட நீங்க இருந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் கனவா வரும். இல்லன்னா நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் கனவா வரும். அது அந்த பெட்ட வச்சு வரும். இப்படி நமக்கெல்லாம் வருதே, அப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய பெட்டுக்கு அப்படி ட்ரீம் வருமான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையிலேயே அப்படி ஒரு ட்ரீம் வரும்னு தான் சொல்றாங்க. பெட்ஸ் எப்பவுமே ட்ரீம் பண்ணும். அதுவும் அந்த ஓனருடைய ஃபேஸ் மட்டும் இல்ல. அந்த ஓனருடைய ஸ்மெல்ல கூட அதோடைய ட்ரீம்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே அந்த ஓனர் பக்கத்துல இருக்கிற மாரி ஸ்மெல் பண்ணுமாம். அதனால தான் தூங்கிட்டு இருக்கிறது திடீர்னு எந்திரிச்சு எங்கெங்கேயோ தேடுற மாரிலாம் இருக்கும். ஆனா யாருமே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம், எந்த ஒரு பெட்டா இருந்தாலும் அது ட்ரீம் பண்ணும். அதுலயும் குறிப்பா இதுல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறது டாக்ஸ் தான்னு சொல்றாங்க. சரக்கு மேகம் இத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் ஆல்கஹால் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 லைட் மீட்டர்ஸ் தாண்டி நம்ம எர்த்லேருந்து ரொம்ப தூரமா இருந்தாலும், இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா, இப்ப எப்படி நமக்கு மேகத்துலேருந்து மழை வரும்னு சொல்றோமோ, அந்த மாரி அந்த மேகத்துலேருந்து ஃபுல் ஆஃப் ஆல்கஹால் மட்டும் தான் வரும். அதுல என்ன வேரைட்டி அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆனால், அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா எவ்வளோ தூரம் ஃபில் ஆகும்? அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 400 ட்ரில்லியன் ஆஃப் அந்த சின்ன பாட்டில் பீர் வரும் இல்லையா? அந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, எந்த அளவுக்கு பெருசான மேசிவ் கிளவுடா இருந்தா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த கிளவுடு ஃபுல்லாவே அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாத அளவுக்கான இடம் இருக்கு. இப்ப அத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்ன பட்சத்தில, கிட்டத்தட்ட நம்ம எர்த்ல ஒரு தனி இடத்தையே அதுக்கு ஒதுக்கி குடுக்கணுன்ற மாரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதுல செக்ரீட் ஆயிட்டே இருக்கு. அது பெருசாயிட்டே போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதிகமா தூங்காம வேலை செய்றதுனால, அந்த கம்பெனி எப்பவுமே பெரிய லெவல்ல போயிட்டுருக்கும் அப்டின்லாம் நம்ம நெனைக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கண்ட்ரி பேஸ்ல நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எந்த நாடு அதிகமான புரொடக்டிவிட்டி வச்சிருக்கோ, அங்க ரொம்ப லெஸ் டைம்ல தான் வொர்க்கர்ஸ் வொர்க் பண்ணுவாங்க. ஆனா, எந்த கண்ட்ரில அதிகமான ஹவர்ஸ் வொர்க் பண்றாங்களோ, 8க்கு பதிலா ஒரு 10 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ்லாம் வொர்க் பண்றாங்களோ, அங்க அந்த கம்பெனியோட, அந்த நாட்டோடைய புரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அதனால, அந்த வொர்க்கர் கிட்டயும், எம்ப்ளாயி கிட்ட இருந்தும் ஒரு ஃபுல் விஷயத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, அதுக்கு நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ குடுக்குறது தான். 8 மணி நேரம் ஒருத்தங்க வேலை செய்றது தான் ஆவரேஜா அட்வைசபிள் அப்படின்ற மாரியும் அந்த ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. நம்ம சாதாரணமா ரோட்ல போய்க்கிட்டு இருப்போம். ஆனா, எங்கிருந்தாவது யாராவது நம்மள பார்த்தாங்கன்னா, உடனே நம்ம அவங்கள பார்த்திருப்போம். இத நீங்க எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்க பண்ணலனாலும் டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. குறிப்பா அவங்க ஃபீமேலா இருக்காங்கன்ற பட்சத்தில டெஃபினட்டா பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா, மேல விட ஃபீமேல் இந்த கேஸ் டிடெக்ஷன் அப்படின்றதுல ரொம்பவே ஷார்ப்பா இருப்பாங்க. அதனால தான் ஏதோ ஒரு பொண்ண நீங்க உத்து பார்த்தீங்கன்னா, உடனே அவங்க உங்கள பார்த்துடுறாங்க. ஈவன் தோ நீங்க அவங்களுடைய விஷன்ல மாட்டலனாலுமே, டெஃபினட்டா உங்கள பார்க்கறதுக்கான ரீசன் என்னன்னா, கேஸ் டிடெக்ஷன் தான். இது நம்மளுடைய பிரெயின்ல ஒரு ஹிடன் சப்ஜெக்ட் மாரி. எங்கேயா இருந்து யாராவது நம்மள பார்க்குறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சென்ஸ் வரும். இதுதான் ஸ்பைடர் மேன்ல இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த பீட்டர் பார்க்கருக்கு முன்னாடியே தெரியிற மாரி. ஆனா, அது யூசுவலா நெறையா மேல்ஸ்க்கு, ஃபீமேல்ஸ்க்கு இருக்கு. பட் ஃபீமேல்ஸ்க்கு மேல விட டாமினன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.